பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம், அங்கே 3ஆம் அதிபதி, அதுவும் வெளிநாட்டு பயணம், சொத்துக்களை விற்பது, ஒரு ப்ராஃபிட் அடைவது, இன்னொரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அது 8ஆம் வீடுங்கிறதுல சில திடீர் ராஜயோகங்கள் அப்படிங்கிற அமைப்பும் ஏற்படுகிறது. பாக்யாதிபதி ஆட்சி அப்படின்னா நீங்க எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒரு லக்ஸுரி கார் வாங்குறது, வீடு கட்டுவது, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, வெளிநாட்டு பயணம், அதுவும் சும்மா நானும் கச்சேரிக்கு போனேன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இது சுக்கிரன்னாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்டிங், ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஓவராலா எல்லா விஷயங்களிலும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு இது ஒரு மினி கோல்டன் பீரியட். ஒரு பக்கம் கண்டச்சனி, ஒரு பக்கம் 10ல் குரு, பதவி பறிபோகம், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கன்னிராசியை போட்டு பிழிந்து கொண்டு இருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சி முதல் தரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்வது போல், நம்ம ஒரு பாலைவனத்துக்குள் போகும் பொழுது நமக்கு ஒரு தடாகம், அதான் அந்த பாலைவன சோலை, ஓயாசிஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை போல் நமக்கு இது ஒரு வசந்த காலம். எல்லா ஆங்கிள்லையுமே இது ப்ளஸ் பாயிண்ட் தான். அதாவது திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், ஒரு லக்ஸரிக்காக, ஒரு ஃபேண்டசிக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்தந்த விஷயங்கள் கண்களில் தெரிவது மட்டுமல்லாமல் பூரணமாக அதனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல்